கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இந்த மாலையிலும் நாம் திரும்ப கூடி வர ஆண்டவர் நமக்கு செய்த சகாயம் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஆராதனையோ வேத பாடத்தையோ நாம் கவனிப்பது நம்முடைய முதல் விருப்பமாக இல்லாவிட்டாலும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஒரே வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. விரும்பியும் போக முடியாமல் பலர் இருக்கும்போது, இது போன்ற வசதிகள் பலருக்கு கிடைக்காது இருக்கும்போது, ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்து நாம் இருக்கும் இடத்திலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் கேட்டு அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் இதுவே நமக்கு பழக்கமாக இருந்து விடாதபடி கர்த்தர் நம்மை தாங்கி சீக்கிரம் நல்ல ஒரு விடுதலையை தருவாராக. தொடர்ந்து நம்முடைய சபையில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, எல்லா சபைகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஊழியர்களுக்காக ஆண்டவருடைய அற்புத கிருபை அவர்களை சுகமாக்கும்படி நாம் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நம்முடைய பட்டணத்திற்கு, மாநிலத்திற்கு கிருபையாக இறங்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அற்புதமான ஆண்டவருடைய கரம் இல்லாமல் வேறு விமோசனம் கிடையாது. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்து சீக்கிரமாக இந்த நெருக்கங்களை நீக்க அடுத்து ஒன்று என்று சொல்கிறார்கள். கர்த்தர் அதையும் வராமல் இருக்க செய்ய அவருக்கு தெரியும், அவரால் முடியும். தேவன் தமது ஜனத்தின் மேல் இரக்கம் வைத்து இந்த காரியத்தை செய்ய ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கென்று அதிக நேரம் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்க பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமான ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறேன். பாஸ்டர் ஜெரமி ஆப்பிரிக்காவிலே ஜாம்பியா என்கிற தேசத்தில் 3 மாதங்கள் மிஷனரி பயிற்சிக்காக சென்றிருக்கிறார். கர்த்தர் அவரையும் அந்த குழுவினரையும் பாதுகாக்கும்படி, பயன்படுத்தும்படி விசுவாசிகள் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம், அவனுக்கு உதவி செய்கிறவர்களை குறித்து பார்க்கிறோம். அவன் யாரை குறிவைத்து தாக்கப் போனானோ அந்த சபை அங்கு இல்லை, சொல்லப்படவில்லை. தங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமலே தங்களுக்கு வந்ததை ஆண்டவர் எப்படி சரிப்படுத்துகிறார், தீர்த்து வைக்கிறார் என்பதை கொஞ்சமும் அறியாமலே அந்த சபை இருந்தது. ஆனால் ஒரு உண்மையை கர்த்தர் நமக்கு உணர்த்தினார். நமக்கு தெரியாமலே கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை செய்கிறார், சத்துருவின் தாக்குதல்களை முறியடிக்கிறார். நம்மேல் நமக்கு இருக்கும் அக்கறையை விட அவருக்கு அதிக அக்கறை உண்டு என்பதை உணர்த்துவதற்காக தேவன் பல நேரங்களில் அப்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற வல்லமையான பிரகாசம் இருக்கும் இடத்திலே சவுல் இருந்ததை போல அவன் சகாக்களும் இருந்தார்கள். ஆனால் ஒருவன் வாழ்க்கை மாற்றம் அடைய முடிந்தது, மற்றவர்களுக்கு எதுவுமே நடந்ததாக தெரியவில்லை. ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்யும் இடத்தில் அருகிலே இருந்தாலும் உண்மையான மனதும் ஆர்வமும் ஒப்படைக்கும் தெரிந்து கொள்ளும் மனதும் முயற்சியும் இல்லாவிட்டால் அந்த அனுபவம் நமக்கு ஏதையும் செய்யாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். குறிப்பாக தேவனுடைய ஜனத்திற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு தொடுக்கிற அவருடைய தாக்குதல்களை எந்த விதங்களில் ஆண்டவர் முறியடிக்கிறார் என்று பார்த்தோம். பிசாசு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவான் என்றால் ஆண்டவர் அந்த ஆயுதத்தையே அவனுக்கு விரோதமாக பயன்படுத்துகிறார் என்று வேதத்திலே பார்த்தோம். இரண்டாவது, சத்துரு ஒரு யுக்தியை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கு நேர் மாறான விளைவை, நன்மையான விளைவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அழிக்க நினைத்தால் ஆண்டவர் பெருகச் செய்கிறார், குழப்ப நினைத்தால் ஆண்டவர் விசுவாசம் தழைக்கச் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு யுக்தி, ஆண்டவர் செய்யும் காரியம், சத்துரு அவருடைய பிள்ளைக்கு எதை செய்ய விரும்புகிறானோ அதே காரியத்தை கர்த்தர் அவனுக்கு செய்து விடுகிறார். காரியம் மாறுதலாய் மாறும்படி செய்கிறார், முடியும்படி செய்கிறார். இந்த 3 வசனங்களிலும் அதைத்தான் நாம் பார்த்தோம். சவுலும்
பிசாசும் என்ன செய்ய நினைத்தார்களோ அது அப்படியே அவர்களுக்கு செய்யப்படுவதை நாம் பார்க்க கர்த்தருடைய செயலை உணர்ந்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தினாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு போவதனாலும் ஆத்திரமடைகிற சத்ருவாகிய இருளின் அதிபதி கர்த்தருடைய பிள்ளையை தாக்க நினைக்கும் போது இந்த 3 விதங்களில் ஒன்றில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. அக்கறை உள்ள தேவன், பொறுப்புள்ள தேவன், அன்புள்ள தேவன் தம்முடைய ஜனத்திற்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பதை விளங்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை. இன்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். தமஸ்குவிலே அனனியா எனும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தசு பட்டத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற உம்மை நாங்களும் சந்திக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். நீர் சொல்வதை கேட்கவும், ஆண்டவரே தருவதை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கவும் இந்த நேரத்தை தந்திருக்கிறீர். நீர் சொல்வதை தெளிவாய் கேட்க எங்கள் காதுகள் திறந்திருப்பதாக, எங்கள் உள்ளம் ஆண்டவரே தெளிவாய் இருப்பதாக. ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் சவுலை பார்த்து, நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று கர்த்தர் அறிவித்தார். அந்த வாக்கை நம்பி செல்கிறான் பவுல். சென்றவன் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து, கர்த்தர் அடுத்து நான் செய்வதாக சொன்னாரே, எனக்கு அது இன்னும் தெரியவில்லையே, அதை தெரிந்து கொள்வதை விட முக்கியமானது வேறு ஒன்றும் எனக்கு இல்லை என்று தன் சரீர தேவையை பார்க்கிலும் ஆண்டவர் தனக்கு சொல்லுவதாக வாக்கு பண்ணின காரியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு முனைப்போடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான் சவுல். நீ போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்கிற வார்த்தை அவரை நெருக்கி கேட்ட சவுலை சமாளிப்பதற்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை அல்ல. சவுலின் வாழ்க்கையிலே தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் முன்வைத்த அவருடைய வழி நடத்துதல். Hallelujah. God did not say those words just to wriggle out of a tight situation, no. But God spoke to Saul thus because that was God's plan of guiding him into the perfect will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சொன்ன தேவன் இந்த வசனத்திலே, இந்த 3 வசனங்களிலே பார்க்கிறோம். அனனியா என்கிற ஒருவனை சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறார், கர்த்தர் அவருக்கு செய்ய வேண்டியதை அவருக்கு சொல்கிறார். இந்த வசனங்களில் நாம் காண்பது என்ன? தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வாக்கை கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றுவதில் மிகவும் அக்கறை உள்ள தேவன். உடனே நடந்தால் நம்மால் அதை ஏற்றுக்கொண்டு துதிக்க முடியும். தாமதமானால் நம்முடைய மனது தயங்கும். அதற்கு விபரீதமான சூழ்நிலைகள் வந்தால் நம்முடைய மனது முறுமுறுக்கும். இதுதான் நம்முடைய இயல்பு. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒன்றை செய்து காண்பிக்கிறார். அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று பட்டணத்திற்குள் போகச் சொன்ன தேவன் சொல்லிவிட்டு இருந்து விடாமல் அதை நிறைவேற்றுவதற்காக God takes up follow up action. தான் சொன்னதை செய்வதற்கு என்னவைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் செயல்படுகிறார். தெளிவாக செயல்படுகிறார், திட்டத்தோடு செயல்படுகிறார். ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்பும் ஒரு காரியம், when God gives you a word, be confident God will bring it to pass. கர்த்தர் ஒரு வாக்கை சொன்னால் தைரியத்தோடு நம்பிக்கை உறுதியோடு இருங்கள். கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Never complain nor be confused,
but be confident on the one who said he will do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியவில்லையே, நாட்களாயிற்றே என்று குழப்பமடையாமல், அல்லது இது நடக்காது என்று முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், என்னோடு பேசினவர் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்கிற நிச்சய உறுதியில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதுதான் இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற முதல் பாடம். Be confident on the one who gave you the word, God. He will perform it. அவர் அதை நிறைவேற்றி காட்டுவார். ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை செயல்படுத்துவதற்கு ஆயத்த வேலையாக என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே அவர் ஆயத்தம் இல்லாமல் செயல்படுவதில்லை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், Exodus chapter 2, 24 and 25. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலே பெருகி வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் எடுத்து கூறுகிறார். அடுத்த வசனத்தில், தேவன் இஸ்ரவேலரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை ஈசாக்குக்கு சுட்டி காண்பித்து யாக்கோபுக்கு உறுதிப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை கொடுத்து பல ஆண்டுகள் ஆயிற்று. பட் ஸ்டில் God keeps his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், காப்பாற்றுகிற தேவன். அவர் அதை செய்வதற்காக God took some follow-up actions. ஆண்டவர் அதை செய்வதற்கு நேரம் வந்தபோது, அந்த வசனத்தை குறிப்பிட்டு நேரம் வந்தபோது செய்தவைகளை முதல் 2-3 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் தேவனுடைய ஜனத்திற்காக புதிதாக செய்யும் ஒரு காரியத்தை சொல்கிறார். அழிக்க நினைத்த சத்துருவின் திட்டம் செயல்படாமல் போவதை காண்பித்தார். 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலிருந்து ஒரு பாலகனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவனை பிறக்கச் செய்வதற்கு லேவி குடும்பத்தில் இருந்து ஒரு தம்பதியை தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குழந்தை வளர்க்கப்படுவதற்கு ஒரு அரண்மனையை ஆயத்தம் செய்கிறார். ஒரு பார்வோனின் மகளை அவர் ஆயத்தம் செய்கிறார். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் முன் ஆயத்தமாக செய்து வருகிறார். 40 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டவர் மறந்து விட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறக்கவில்லை. ஏன்? 80 ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தர் மறந்து விட்டாரா? இல்லை. 2ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே கர்த்தர் இஸ்ரவேலரை கண்ணோக்கினார் என்று கொடுத்த வாக்கை நினைப்பூட்டி 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 80 வயது இருக்கும் அவனுக்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற மோசையை ஆண்டவர் சந்தித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தர் அவனை அனுப்புவதாக காண்கிறோம். எதற்காக இதை செய்கிறார்? தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு. சொன்னதை மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு எது தேவையோ அவைகளை ஏற்படுத்தி அனைத்தையும் ஒன்றுபோல் கைகூடி வர பண்ணி செய்து நிறைவேற்றி காண்பிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In Genesis chapter 17, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை மீண்டும் ஒரு விசை சந்திக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு சொன்னார், உன் சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இந்த பூமியெல்லாம் உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னார். அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அவனுக்கு அப்பொழுது குழந்தை இல்லை. ஆகவே ஃபாலோ அப் ஆக்ஷனாக என்ன செய்கிறார்? அவன் எதிர்பாராதிருந்த நேரத்தில் அவன் வீட்டுக்குள் ஆண்டவர் வந்து கர்த்தர் தரிசனம் அளித்து, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை சொல்லிவிட்டு போய்விட்டு மறந்து விட்டாரா? இல்லை. இந்த வெரி நெக்ஸ்ட் சாப்டர் 18ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு முறை அவன் கூடாரத்திற்கு வருகிறார். கூடாரத்திற்கு வெளியே இருந்து அவனோடு பேசுகிறார். எதற்காக? அவனுடைய மனைவி சாராளை ஆயத்தப்படுத்துவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற நேரம் வரும்போது ஆண்டவர் அது நிறைவேறுவதற்கான ஆயத்த வேலைகளை God always is mindful, careful to do up the follow-up work needed to carry out his promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் சொல்ல விரும்பினால் ஆமீன் சொல்ல கேட்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் தான் சொன்ன வார்த்தை, சவுலுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற அவர் ஆயத்தம் செய்கிறார். அவர் செய்கிற முதல் வேலை நாம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தமஸ்குவிலே அனனியா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God finds a person. God spots a person. சவுலுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற, உனக்கு சொல்லப்படும் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் முதலாவது ஒரு மனிதனை தேடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And God did find that person. அந்த மனிதனை ஆண்டவர் கண்டுபிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் இந்த வசனத்தை, 10ஆம் வசனம் முதல் பகுதி. தமஸ்குவிலே அனனியா எனும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். ஆண்டவர் கண்டுபிடித்த ஒரு மனிதனை குறித்த விவரத்தை காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, அனனியா என்னும் பேருள்ள. He was not a VIP. அவன் ஒரு முக்கிய பேர் புகழ்பெற்ற ஒருவன் அல்ல, அப்போஸ்தலன் கூட அல்ல. அவன் he was an ordinary disciple. அவன் ஒரு சீஷன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த மனிதனை தம்முடைய வாக்கு நிறைவேறுவதற்காக பயன்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற அடுத்த பாடம், தேவன் ஆயத்தப்படுத்துவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆண்டவர் அதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் பயன்படுத்தும் நபர் யார்? அவர் பிரபல்யமான ஆளாய் இருக்க அவசியம் இல்லை, புகழ்பெற்ற நபராய் இருக்க அவசியம் இல்லை. எந்த சாதாரண நபரையும் அவரை விசுவாசிக்கும் ஒரே ஒரு தகுதி தேவை, இயேசுவின் பிள்ளை, சீஷன் என்கிற ஒரு தகுதி இருந்தால் கர்த்தர் அவர்களை ஆயத்தம் செய்வார், பயன்படுத்துவார். God can use anyone if you are a child of God. மாலை இந்த வேதபாட வகுப்பிற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அனனியாவை இதற்கு முன்பு ஆண்டவர் பயன்படுத்தினாரோ என்னவோ நமக்கு தெரியாது. வேதத்தில் அதற்கு ஆதாரம் இல்லை. பவுல் என்கிற அந்த மனிதனை பயன்படுத்தினார். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13 முதல் 2 வசனங்களில் ஒரு தல சபையில் விசுவாசிகளாய் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். அதற்கு முன்பு அந்தியோகியா பட்டணத்திலே அவன் இருக்கும்போது கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஒரு சபையில் பயன்பட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று அப்போஸ்தல ஊழியத்திற்காக அனுப்ப பிரித்துவிட கர்த்தர் கேட்டார். அவனை முன்பு பயன்படுத்தின அனுபவங்கள் இருந்தது, தகவல்களும் இருந்தது. ஆனால் இங்கே கர்த்தர் தம்முடைய வாக்கு நிறைவேற பயன்படுத்துகிற அனனியாவை குறித்து முன் விவரங்கள் இல்லை, முன் அனுபவமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், கர்த்தர் தம்முடைய வாக்கை பயன்படுத்த உபயோகிக்கிற மனிதனுக்கு எந்த முன் அனுபவம் இல்லாவிட்டாலும், எந்த புகழ் இல்லாவிட்டாலும், எந்த தகுதி இல்லாவிட்டாலும், God can use anyone. That includes you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மனிதனை பயன்படுத்தும் போது, ஆண்டவர் பயன்படுத்துகிற மனிதனை குறித்து பார்க்கிறோம். இங்கு God has plans to use that individual in unexpected ways. கர்த்தர் பயன்படுத்துகிற அந்த நபரை எதிர்பாராத விதங்களில் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எப்படி சொல்கிறேன்? அனனியா என்கிற இந்த சாதாரண சீஷனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அனனியாவுக்கே கர்த்தர்வனை பெயர் சொல்லி அழைத்த போது அனனியாவுக்கே தெரியாது, ஒரு காலத்தில் மிகப்பெரிய அப்போஸ்தலனாக வரப்போகிறான், அந்த மனிதனை மாற்றுவதற்காக கர்த்தர் என்னை உபயோகிக்கிறார் என்று அனனியாவுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. சபை சரித்திரத்திலே மிக பிரபல்யமான ஒருவரை, சரித்திர முக்கியம் வாய்ந்த ஒரு நபரை என்னை பயன்படுத்தி ஆண்டவர் உருவாக்கி அவனை முன்னுக்கு கொண்டு வர இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. முற்றிலும் எதிர்பாராத ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த அனனியாவை கர்த்தர் பயன்படுத்த நினைத்த போது 12ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சவுலை 17ஆவது வசனத்திலே இவன் போய் சவுலை சந்தித்த போது அவன் சொல்லுகிறான், நீ பார்வை அடையும்படி கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். இதற்கு முன்பு அனனியா ஜெபித்து வியாதியஸ்தர் குணமானார்களா நமக்கு தெரியாது. அவனுக்கு அற்புத சுகமளிக்கிற வரம் இருக்கிறதா நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனை பயன்படுத்தும் போது அவர் இதுவரைக்கும் பயன்படுத்திராத விதங்களிலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பார்வை இழந்திருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு பார்வை திரும்ப வர இந்த சாதாரண விசுவாசியை பயன்படுத்துகிறார்.
அதே 17ஆம் வசனத்திலே மீண்டும் அனனியா சொல்கிறான், கர்த்தர் என்னை ஏன் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அனனியா நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்த அவனை அழைத்த போது, Ananias did not know that God would use him to lead others into receiving the baptism of the Holy Spirit of God. Nor did he realize that he will be leading a person called Saul into water baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்திற்குள் இந்த சவுலை இவன் தான் நடத்துவான் என்று அவனுக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற ஒரு மனிதனை தேடுவார். அந்த மனிதனை தேவன் பயன்படுத்தும் மனிதன் எவ்வளவு சாதாரணமான ஆளாயிருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தால், அந்த நபரே நினையாத, எதிர்பாராத, கற்பனை செய்திராத வல்லமையான, மேன்மையான, மகிமையான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து உபயோகிக்கிற ஒரு கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றும் போது நாம் எதிர்பார்த்திராத விதங்களில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து ஒரு உண்மையை காண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்கு நிறைவேறுவதற்கு கர்த்தர் பயன்படுத்த ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதன் மிகப்பெரிய ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தாலும் எந்த ஒரு நபரையும் ஆயத்தம் செய்யாமல் கர்த்தர் பயன்படுத்துவதில்லை. God never uses anyone without preparing them, bringing them to some level of preparation. 100% ஆயத்தமும் தகுதியும் அவர்களுக்கு இருக்காது. ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கும் அடிப்படை ஆயத்தம் அவர்களில் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் பயன்படுத்துவார் அவருடைய பிள்ளையாய் இருந்தால், பயன்படுத்துவதற்கு முன்பு அவர் எதிர்பார்க்கும் அடிப்படை ஆயத்தம் இருக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார், நேரம் எடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் they pleaded that God would give them a king. தங்களுக்கு ஒரு அரசனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவருக்கு அது இஷ்டம் இல்லை, சாமுவேலுக்கும் அது இஷ்டம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிடிவாதத்தை பார்த்து, இன்னென்ன காரியமெல்லாம் நடைபெறும் ராஜா இருந்தால் என்று சொல்லியும் எங்களுக்கு ராஜா தான் வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினதுனால கர்த்தரும் பார்த்தார், சரி விட்டுவிடு, அவர்களுக்கு ராஜாவை கொடுப்போம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்ன தேவன் சும்மா இருந்தாரா? அதற்கு சாமுவேலைத்தான் பயன்படுத்த போகிறார். அந்த ராஜாவை தெரிந்து கொள்வதற்கு சாமுவேலைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். 8ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டார். எப்படி பயன்படுத்துகிறார்? 9ஆம் அதிகாரம் சாப்டர் 9 verses 15 and 16, 15-16 வசனங்களிலே அடுத்த நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பலி செலுத்த போவான், பண்டிகை ஆசரிக்கும்படி போவான். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், நாளைய தினம் ஒரு மனிதன் வருவான், அவனே நான் தெரிந்து கொள்கிற மனிதன் என்று சொல்லி கர்த்தர் சவுலை சந்திப்பதற்காக ஆயத்தம் பண்ணுகிறார். சாமுவேலும் என்ன செய்கிறான்? சமையல்காரனை பார்த்து, நீ இன்னின்ன பதார்த்தங்களை, இன்ன பொருட்களை அவனுக்காக வைத்து வை, நான் கேட்கும் போது கொண்டு வந்து படைப்பாயாக என்று சொல்லி there was a preparation before God would use a person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நம்மையும் பயன்படுத்த விரும்பும் தேவன் நம்மிலும் தேவைப்படும் ஆயத்தத்தை உணர்த்துவார் என்றால் அதற்கு கவனம் செலுத்த ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த அனனியாவை கர்த்தர் எப்படி ஆயத்தம் செய்தார்? தம்முடைய வாக்கு நிறைவேறுவதற்கு மனிதன் தேவை. எப்படியும் பயன்படுத்துவார், ஆயத்தம் இல்லாமல் பயன்படுத்த மாட்டார். எப்படி ஆயத்தம் பண்ணினார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். ஆகவே I have to be confident. அந்த வாக்கு நிறைவேற மனிதனை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தர் பயன்படுத்துகிற மனிதனாக நான் இருந்தால் ஆகவே என்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவரே, நானும் நீர் ஒருவேளை பயன்படுத்துவதற்கு தேடும் நபராக இருந்தால், Lord, I am also available. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் பயன்படுத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து படைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இது அனனியாவை கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்?
அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிகள் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் அனனியாவிற்கு ஒரு தரிசனம் கொடுத்து அவனை ஆயத்தம் செய்கிறார். ஆண்டவர் பல விதங்களில் மனிதரை ஆயத்தம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரில் சந்தித்து ஆயத்தம் செய்கிறார். பிறரை அனுப்பி அறிவுறுத்தி ஆயத்தம் செய்கிறார். இங்கு அனனியாவுக்கு God gives a vision in order to prepare him to be used to fulfill God's word to Saul. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு தேவன் பயன்படுத்தும் மனிதனாய் இருக்க கர்த்தர் சவுலை மன்னிக்கவும் அனனியாவை தரிசனம் கொடுத்து ஆயத்தம் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே there are two visions given to two individuals. இரண்டு தனிப்பட்ட நபருக்கு இரண்டு தனிப்பட்ட தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக செய்யும் ஆயத்த வேலைகளில் இது உள்ளடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தரிசனம் கொடுத்து அல்லது சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தின பல நிகழ்ச்சிகளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், Genesis 41 verses 1 and 15, 1-15 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கிறார். பார்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு கொடுக்கிறார்? அவனை உலகத்தை எச்சரிப்பதற்காக, அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க தூண்டுவதற்காக, to warn him of the incoming famine and to motivate him to prepare to face it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சந்திப்பதற்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் செய்ய, தனிப்பட்ட ஒருவனை அல்ல, to prepare a nation to face the oncoming famine. வர இருக்கும் பஞ்சத்தில் ஒரு தேசத்தை ஆயத்தம் செய்வதற்கு, அதை சமாளிப்பதற்கான தகுதி உள்ளவர்களாக இருக்க ஆயத்தம் செய்வதற்கு கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொப்பனத்தை கொடுத்தவர் யோசேப்புக்குத்தான் அதன் அர்த்தத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சொப்பனத்தை கொடுத்தவரை இங்கு அனனியாவை பார்த்து டீட்டெயிலாக சொன்னது போல பார்வோனுக்கு சொல்லி இருக்கலாம், சொல்லவில்லை. பார்வோனுக்கு ஒரு எச்சரிப்பு, உன் தேசத்தை உன் நாட்டை நீ தயாராக வைத்துக்கொள் என்கிற ஒரு எச்சரிப்பு. ஆனால் யோசேப்புக்குத்தான் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வாதத்திற்கு காரணமாக பயன்படுத்த விரும்பினபடியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சொப்பனத்திலே சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்ததின் மூலம் யெகோவா என்று ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். சொப்பனத்தை யோசேப்புக்கு அர்த்தம் சொல்ல வைத்ததின் மூலம் யோசேப்பு ஒரு அடிமை அல்ல, ஆள கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர் என்று தம்மையும் வெளிப்படுத்தினார், தம்முடைய பிள்ளையை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இரண்டையும் ஏன் செய்தார்? டு prepare a nation to face the future. எதிர்காலத்தை சந்திக்க தயாராக்குவதற்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Coming to the book of Daniel chapter 2, தானியேல் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் கொடுக்கிறார். ஆனால் அவன் சொப்பனத்தை மறந்து போய்விட்டான். எல்லா பண்டிதர்களையும் அழைத்து நீங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கள், ஒருவராலும் முடியவில்லை. அத்தனை பேரையும் அழிக்க ஆணையிடுகிறான். இறுதியில் தானியேல் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி, நான் இதற்கு ஆண்டவரின் உதவியால் பதில் சொல்கிறேன் என்று சொல்லு வாய்ப்பு நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா சமூகத்திற்கு வந்தபோது ராஜாவிடத்தில் சொல்ல, ராஜாவே, கர்த்தர் அந்த தரிசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, இப்பொழுது தானியேல் ராஜா கண்ட சொப்பனத்தை இவன் சொப்பனமாக பார்க்கவில்லை, சொப்பனத்தை கொடுத்தவர் இவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார்.
அல்லேலூயா. இவன் வெளிப்படுத்த சொப்பனம் பார்த்தானே நேபுகாத்நேச்சார், அவனுக்கு அப்படியே ஒவ்வொன்றும் ஞாபகத்திற்கு வருகிறது. அல்லேலூயா, ஆமென். சொப்பனம் கொடுக்கப்படுது நேபுகாத்நேச்சாருக்கு. அந்த சொப்பனத்தை அப்படியே ஆண்டவர் படம் பிடித்து வெளிப்படுத்தி தானியேலுக்கு காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் இந்த சொப்பனத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தவும், அவருடைய பிள்ளை மட்டுமே இந்த சூழ்நிலைக்கு பரிகாரம் தர முடியும் என்கிற உண்மையை கோடிட்டு காட்டவும் கர்த்தர் அந்த சொப்பனத்தை தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே விளக்கி இருக்க காண்கிறோம். இந்த முறை ஏன் இந்த சொப்பனம்? அல்லேலூயா, ஆமென். பாபிலோன் என்கிற தேசத்தை மட்டுமல்ல, முழு உலக நாடுகளையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்ய இருக்கிற காரியத்திற்கு, அவருடைய பெரிய திட்டத்திற்கு ஆயத்தம் செய்யும்படியாக கர்த்தர் தானியேலின் மூலமாக நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு தேசத்தை பாதுகாக்க சொப்பனம் கொடுத்தார், தேசங்களை பாதுகாக்க சொப்பனம் கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் அதற்கு பின்புள்ள சில அதிகாரங்களிலும் ஆண்டவர் தானியேலுக்கே சொப்பனம் கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். God gives vision to Daniel. அல்லேலூயா. இந்த முறை கொடுத்த போது கர்த்தருக்கு எதற்கு? To prepare his people, அவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை எல்லாம் உலகத்தில் நடைபெற செய்யும் போது அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய பார்வையிலே தகுதி உள்ளவர்களாக காணப்படுவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் இந்த தரிசனங்களை எல்லாம் கொடுக்கிறார். தேசங்களையும் ஆயத்தப்படுத்தி அவர்களும் கர்த்தருடைய திட்டத்துக்குள் ஒப்பு கொடுத்தால் வாய்ப்பு கொடுப்பதற்காக கர்த்தர் அதை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். இவைகளை ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தும் அவருடைய உபகரணங்களில் ஒன்று கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார், சொப்பனம் கொடுக்கிறார், இவைகளின் மூலம் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். பார்வோனின் காலத்திலே ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தினார். நேபுகாத்நேச்சாரின் காலத்திலே தேசங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அவனுக்கும் தானியேலுக்கும் தரிசனங்களை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலரை நாம் பார்க்கிறோம் வாசித்த வசனங்களிலே, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, இருவருக்கு, டூ இண்டிவிஜுவல்ஸ் கர்த்தர் இதை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்? தனிப்பட்டவர்களையும் ஆயத்தப்படுத்த சில நேரங்களில், எல்லா நேரமும் அல்ல, சில நேரங்களில் ஆண்டவர் தரிசனங்களை தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The book of Judges chapter 6 and verse 12, 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிதியோனை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, அவன் பணியாற்றி வேலை செய்து கொண்டிருந்த போது Gideon receives a vision. அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. கர்த்தருடைய தூதன் உடைய தரிசனம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்கு? அவனை தம்முடைய திட்டத்திற்காக ஆயத்தப்படுத்த, to prepare Gideon for God's purpose. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை நம்புவதற்கு அவனுக்குள் ஏராள கேள்வி கணைகள் வந்தது. குழம்பி நிற்கிறான். ஆண்டவர் செய்த இன்னொன்று, 7ஆம் அதிகாரம் Judges chapter 7 verses 13 and 14, 13-14 வசனங்களிலே, அன்று இரவிலே எதிரியின் பாளையத்தில் பார்த்து வருவதற்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வேவு பார்ப்பதற்காக பார்ப்பதை போல போகிறார்கள். அப்பொழுது இருவர் பேசிக்கொள்கிற சத்தம் காதிலே கேட்கிறது. ஒருவன் சொல்லுகிறான், நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். ஒரு அப்பம் உருண்டு உருண்டு வந்து மீதியானின் பாளையத்தை நொறுக்கி போட்டது. அந்த அப்பம் கிதியோனாக இருக்க வேண்டும் என்று அவனே அர்த்தமும் சொல்லிக் கொள்கிறான். ஒருவன் சொல்ல இன்னொருவர் அர்த்தம் கேட்கிறான். ஏன் இந்த சொப்பனத்தை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறார்? அவரே நேரடியாக சொப்பனம் கொடுத்து ஏற்க முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த இவனை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக, நான் தானப்பா உனக்கு தந்தேன், நான் தான் என் நோக்கத்தை நிறைவேற்ற உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற, நீ எனக்கு அவசியம் என்று அவனை ஆயத்தப்படுத்த விரும்பினவர் இப்பொழுது உறுதிப்படுத்தி அவரை செயல்பட வைப்பதற்காக தரிசனம் கொடுக்கிறார். Anyway, it was to prepare Gideon for God's purpose. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். Book of Numbers chapter 22,
verses 24 to 27. என்னாகமம் 22 அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகலாமா வேண்டாம் என்றார். மறுபடியும் கேட்கிறான், போகலாமா? இவன் போய்த்தான் ஆவான் என்று அறிந்து, சரி போ, நான் சொல்லுவதை மட்டும் சொல்லு என்று ஆண்டவர் சொல்கிறார். அனுமதி கிடைத்து விட்டது என்று தன் கழுதையின் மேல் ஏறி போய் கொண்டிருக்கிறான். போகும்போது ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்க, God gives vision. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் 2 பேருக்கு தரிசனம் கொடுக்கிறார். 2 பேர்னு சொல்லக்கூடாது. ஒன்று கழுதைக்கு, இன்னொன்று பிலேயாமுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படித்தானே? Verses 24 to 27, the donkey has a vision. Verses 31 to 35, the Bileam has a vision. 2 தரிசனங்கள், ஒரே காரியத்தை குறித்த 2 தரிசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்ட வசனத்திலே ஒரே காரியத்திற்காக 2 ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக தரிசனம் கொடுக்கிறார். இங்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக 2 தரிசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். எதற்காக? பிலேயாமே, நீ போகிறாய் சரி, ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை தவிர வேறு எதையும் சொல்லிவிடாதே என்று அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்து ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் சொன்னபடியே செய்ய வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துவதற்காக, ரெடி என்று சொன்னால் மட்டும் போதாது, போகிறவர் ஆண்டவர் விரும்புகிறபடியே அதை செய்ய வேண்டும். அதற்காக ஆயத்தப்படுத்த கழுதைக்கும் கொடுத்தார். கழுதையின் மேல் ஏறி போனவனுக்கும் தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம்முடைய திட்டத்தில் நிறைவேற பயன்படுத்துவதற்காக, உம்முடைய வாக்கை நிறைவேற்ற பயன்படுத்துவதற்காக இன்றைக்கும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி செய்வீர். ஆயத்தப்படுத்தும் வகைகளில் ஒன்று, நீர் தரிசனங்களை கொடுப்பீர், சொப்பனங்களை கொடுப்பீர். தேவாலயத்திலே தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான். லூக் சாப்டர் 1 verses 11 through 17. தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். An unexpected vision of the angel of the Lord. எதற்காக? To prepare Zacharias and his wife. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் இருக்கும். பிள்ளைகளின் இதயத்தை பிதாக்களிடத்தில் திரும்ப ஒருவன் வருவான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஒருவன் வருவான் என்று கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஒரு தம்பதியை ஆயத்தம் செய்ய வேண்டும். தரிசனத்தின் மூலம் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதே அதிகாரத்தில் 28 through 37, 28 முதல் 37, முழு உலகத்திற்கும் ஹல்லேலூயா மேசியாவை அனுப்ப வேண்டும், ஸ்திரீயின் வித்து வருவார் என்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது. அவர் இம்மானுவேலாய் வருவார் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட வாக்கு நிறைவேறுவதற்கு நேரம் வந்தபோது அதற்கென்று அவரை பெற்றெடுக்க ஒரு நபர் தேவை. மரியாளை ஆயத்தப்படுத்துவதற்காக தூதன் அவளுக்கு தரிசனமாகிறார். There is a vision. God still prepares. God can use anybody, but He will use someone only after preparing them to some extent. அவர் விரும்பும் அடிப்படை ஆயத்தத்திற்கு தயார் பண்ணி கர்த்தர் அவர்களை உபயோகிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய 3வது காரியம், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் யாரையும் பயன்படுத்துவீர், ஆயத்தப்படுத்தித்தான் பயன்படுத்துவீர். என்னுடைய வேலை நான் நீர் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பது. Be confident. 2வது, be available to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசியுங்கள் 10வது வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, போதும். 12வது வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். 2 தரிசனம் காண்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய வாக்கு நிறைவேற கர்த்தர் ஒரு மனிதனை கண்டுபிடிப்பார். அவரை நம்புகிற எந்த மனிதனையும் பயன்படுத்துவார், ஆனால் ஆயத்தப்படுத்தித்தான் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பயன்படுத்தும் போது அவர் ஹல்லேலூயா 2 தரிசனம் என்கிற ஒரு முறையை பயன்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இருவரையும் ஒரே முறையிலே ஆயத்தப்படுத்தவில்லை. எப்படி எனக்கு தெரியும்? 10வது வசனத்திலே 11வது வசனத்திலே கர்த்தர் தரிசனத்தில் அனனியாவோடு பேசுகிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். there is a conversation, ஒரு உரையாடல் இருக்கிறது. அனனியாவும் ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். 11வது வசனத்து கடைசியிலே பார்க்கிறோம். 12வது வசனத்து கடைசியிலே எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டு என்றார், அவர் சொன்னார். God spoke to Ananias. தரிசனம் இருந்தது. தரிசனத்தோடு விளக்கமாக கர்த்தர் அவனோடு பேசினார். ஆனால் அதே கர்த்தர் 12வது வசனத்தில் அனனியாவுக்கு சொல்கிறார், சவுலும் ஒரு தரிசனம் கண்டான். சவுலும் ஒரு தரிசனம் கண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. சவுலும் ஒரு தரிசனம் கண்டான். 3 நாள் உபவாசம் பண்ணினது, புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்றுதான் நமக்கு அவனை குறித்து சொல்லப்பட்டது. யாருக்கும் சொல்லப்படாத தகவலை இப்பொழுது கர்த்தர் அனனியாவுக்கு சொல்கிறார். அவர் சாப்பிடாமல் இருக்கிறாரே, திகைத்து போய் இருக்கிறானோ என்று அவனோடு வந்தவர்கள் நினைத்திருப்பார்கள். அதில் ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்கிறார், சும்மா இருக்கவில்லையப்பா, அந்த காலத்திலும் நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். Hallelujah. He was in communion with me. I was in communication with him. நான் அவனோடு பேசி தொடர்புள்ளவனாக இருந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சவுலுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த போது இந்த தரிசனத்திலே ஆண்டவர் பேசினதாக எதுவும் தெரியவில்லை. அனனியா என்கிற ஒரு மனிதன் தன்னிடத்திலே வந்து கையை வைத்து பார்வையடைவதற்காக செய்வான் என்றுதான் அவனுக்கு தெரியும். இது ஒரு நிழல் படம் போல கூட இருந்திருக்கலாம். சத்தம் அவனுக்கு கேட்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தரிசனம், இவனுக்கும் தரிசனம், அவனுக்கும் தரிசனம். ஆனால் இவனுக்கு சத்தம் கேட்கிறது, பேசுகிறார், இவனும் பேசுகிறார். சவுலுக்கு சத்தம் இல்லை, பேசவில்லை, ஆண்டவரும் பேசவில்லை. அல்லேலூயா, ஆமென். ஆயத்தப்படுத்தியே ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்தும் போது அடுத்த ஒரு குறிப்பை மனதில் வைக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் தேவன் ஆயத்தப்படுத்தும் விதம் வித்தியாசமானது. Hallelujah. God has different, hallelujah, means of preparing different individuals. ஒரே வார்த்தை, ஒரே வேதாகமம், ஒரே சபை, ஒரே சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாலும் அவரவரை எந்த நிலையில் உருவாக்க வேண்டுமோ, எதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அதற்கென்று தேவன் பயன்படுத்தும் முறையும் வித்தியாசமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்யும் போது அப்படித்தான். கர்த்தரிடத்திலே பார்வை தெரியாத பர்த்திமேயு வந்தான். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் கர்த்தர் அவனை சுகமாக்க விரும்பின போது, நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். லார்ட், ஐ வாண்ட் டு see, நான் பார்வையடைய வேண்டும் என்ற உடனே அவனை தொடவில்லை, அவனுக்காக ஜெபிக்கவில்லை, நீ போகலாம் என்று சொன்னார். அவன் கண் திறந்து விட்டது. God did not even touch him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களில், மார்க் chapter 8 verses 22 through 25, Jesus go to another village called Bethsaida. பெத்சாயிதா என்கிற ஒரு ஊருக்கு ஆண்டவர் போகிறார். பார்வை தெரியாத இன்னொருவரை அவரிடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அவன் கண்களிலேயே கர்த்தர் உமிழ்கிறார். God spat on his eyes. வேறு யாருக்கும் செய்யவில்லை. தொடுகிறார். உனக்கு ஏதாவது தெரிகிறதா என்றால் தெரியவில்லை என்கிறான். நடக்கிற மனிதரை மரங்களை போல் பார்க்கிறேன் என்கிறார். மறுபடியும் கர்த்தர் தொடுகிறார், சுகமாகிறது. In John chapter 9 verses 6 and 7, 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே, தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே பார்வை அறியாத ஒருவன் வந்து இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு கண்களுக்கு பார்வை கொடுக்க விரும்பினார். இந்த முறை ஆண்டவர் என்ன செய்தார்? உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அந்த மணல் சேற்றை எடுத்து அவன் கண்களிலே பூசி, நீ சீலோவாம் என்கிற குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி அனுப்புகிறார். 3 பேருக்கும் ஒரே பிரச்சனை, பார்வை தெரியாத பிரச்சனை. ஒருவனை தொடாமலே சுகமாக்கினார், கண்களில் உமிழ்ந்து 2 முறை தொட்டு சுகமாக்கினார். இன்னொருவனை
இன்னொருவரின் கண்களிலே சேற்றை பூசி நீ போய் கழுவு என்று சொல்லி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போதோ, அந்த நபரை தமக்கு மகத்துவ சாட்சியாக ஆண்டவர் உருவாக்கும் போதோ, அவர் ஒரே சுகமாக்குதல் என்கிற ஒன்றை பயன்படுத்தினாலும் வித்தியாசமான நிலையிலே கர்த்தர் அவர்களோடு இடைபடுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 12 வயது சிறுமியை இழந்து விட்டாள். வீட்டிற்கு சென்று கையை பிடித்து தூக்கி தலித்தாகும் என்று எழுப்பிவிட்டார். பாடையிலே வாலிபனை சுமந்து வருகிறார்கள். தொட்டு வாலிபனை எழுந்திரு என்று சொல்கிறார். இன்னொருவனுக்கு அப்படி இல்லை. 4 நாள் வரை காத்திருந்து நாற்றம் எடுக்கும் நிலைக்கு வந்த பின்பு நீங்களே கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி பெயரை சொல்கிறார். வெளியே வருகிறார். ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அற்புதம் என்று தேவன் பயன்படுத்தும் ஒரே பாதையாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் என்ன நோக்கத்திற்காக என்ன திட்டத்திற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதை அறிந்து அதற்கேற்ற நிலையில் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொழுநோயாளன் வருகிறான். மார்க் 1ஆம் அதிகாரம் பின்பகுதியிலே கர்த்தர் அவனை தொட்டு சொஸ்தமாக்குகிறார். எலிசாவின் காலத்திலே நாகமான் வருகிறான். தொடவே இல்லை, பார்க்கவும் இல்லை. நீ போய் யோர்தானிலே ஸ்நானம் பண்ணு என்று சொல்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிற, மாற்றுகிற, சந்தித்து சரிப்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமானவை. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். It's not the same method, it's not the same manner. ஹல்லேலூயா, ஆமென். ஒரே நிலையில் ஒரே பாணியில் ஆண்டவர் செயல்படுவது இல்லை. Be confident, be available. மூன்றாவது, ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் வித்தியாச முறையில் ஆயத்தப்படுத்துவதனாலே, ஒரே தரிசனமாயிருந்தாலும் வித்தியாசமாய் செயல்படுவதனாலே, மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது, I will never choose how he should deal with me. என்னோடு தேவன் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற முறையை நான் தீர்மானிக்க மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இன்னாருக்கு கர்த்தர் இப்படி செய்து அவர்களுக்கு இப்படி ஆனது என்ற சாட்சி பல கேட்டு அந்த சாட்சிகளை மனதில் வைத்து எனக்கும் கர்த்தர் இப்படி என்று ஒருவேளை நினைத்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு சொல்ல விரும்புவது, நோ, அப்படி அல்ல. உன்னை சந்திக்க, உன்னை உருவாக்க வித்தியாசமான வழி உண்டு. என்னை போய் இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்கிறான் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே. இறங்குவதற்கு தண்ணீர் கலக்கப்பட வேண்டும் என்று மனதிலே பதிந்திருந்தது. ஆனால் ஆண்டவரோ அவனை தண்ணீரை கலக்கி அல்ல, அவன் படுக்கையை அவனே எடுத்துக்கொண்டு போக செய்ய வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தர் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலையில் இந்த வேதபாடத்தில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்காக பயன்பட, உம்முடைய திட்டம் நிறைவேற, நீர் கொடுத்த வாக்கு நிறைவேறுவதற்கு என்னை நீர் பயன்படுத்த விரும்புவதாக இருந்தால் என்னை நீர் ஆயத்தப்படுத்துகிற விதத்தை நான் தீர்மானிக்க மாட்டேன். இப்படித்தான் செய்யும், அவர்களுக்கு செய்தீரே அதே எனக்கு செய்யும் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்பா, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் எதுவோ, என் மூலமாக நீர் செய்ய விரும்பும் செயல் எதுவோ, அதற்கு எது பொருத்தம் என்று நீர் நினைக்கிறீரோ அந்த வழியில் என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே நீர் கர்த்தர், நான் உமது அடியான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இங்க நடந்ததை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்கும்போது முதலாவது கர்த்தர் யாருக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார்? அனனியா, சவுல். இந்த இருவரில் யாருக்கு முதலாவது கர்த்தர் தரிசனம் கொடுத்தார்? அனனியா ஆண்டவர் நம்பி இருந்த ஒரு சீஷன். சவுலை விட முன்பதாகவே ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினவன். சவுல் இப்பொழுதுதான் வந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? முதலில் அனனியாவுக்கு சொப்பனத்தை, தரிசனத்தை கொடுத்து பின்பு சவுலுக்கு சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அனனியா சவுலுக்குத்தான் முதலாவது தரிசனம் கொடுக்கிறார். எப்படி நமக்கு தெரியும்? 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். தரிசனத்தில் அனனியாவோடு பேசும்போது கர்த்தர் அனனியாவுக்கு சொல்கிறார், அனனியா என்பவன் வந்து பார்வையடையும்படி தன் கையை தன் மேல் வைப்பான் என்று அவன் தரிசனம் கண்டான்.
ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க மாட்டாரு. யாருக்கு மிக முக்கியமான அவசியமோ வார்த்தையை சவுலுக்கு சொன்னார். ஆகவே சவுலை முதலாவது தயார்படுத்த வேண்டும். இருவரை இங்கு தயார்படுத்துகிறார். ஒன்று கவனித்து கேளுங்க. இருவருக்கும் தரிசனம், இருவரை தயார்படுத்துகிறார். ஏன் வித்தியாசமான முறையை அவர் செயல்படுத்துகிறார் என்றால், அனனியாவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அல்லேலூயா, தேவன் பயன்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். சவுலை தேவன் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். God was preparing Ananias to use him. God was preparing Saul to receive what God has to offer to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நமக்கு அதன் பின்னணி தெரியாதனாலே, என்ன ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறீர், எனக்கு இப்படி செய்யவில்லை என்று நாம் நொந்து கொள்கிறோம். அப்படி அல்ல. வித்தியாசமான முறையில் ஆண்டவர் செயல்படுவதற்கு நோக்கம் அவருக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் God spoke to Ananias while God only showed to Saul. அனனியாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு வாசியுங்கள் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தசு பட்டத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஆண்டவர் அனனியாவை சவுலுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேறுவதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவரை ஆயத்தப்படுத்துகிற விதத்தில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதை காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்கிறார்? கர்த்தர் அவனை அழைத்து யாரிடத்தில் போக வேண்டுமோ அந்த ஆளின் பெயரை சொல்கிறார். தர்சு, அந்த ஆளின் பெயர் சவுல். சவுல் என்கிற பெயரில் ஏராளம் பேர் இருப்பார்கள். ஆனால் தெளிவாக கர்த்தர் சொல்கிறார், சால் ஆஃப் டார்சஸ், தர்சு பட்டணத்தானாகிய சவுல். அல்லேலூயா. அவனை எங்கே போய் கண்டுபிடிப்பது? கர்த்தர் சொல்கிறார், நேர் தெரு என்கிற ஒரு தெரு, மெயின் ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோட், மெயின் ஸ்ட்ரீட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தெருவுக்கு போய் என்கிறார். அந்த தெருவிலே இவனை எங்கே தேடுவது? யாருடைய வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டு ஆளின் பெயரை சொல்கிறார். யூதாஸ் என்கிற, யூதா என்கிற ஒருவன் வீட்டில் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சவுல், அவனுடைய ஊரின் பெயர், அவன் இருக்கிற வீட்டு சொந்தக்காரரின் பெயர், அந்த வீடு இருக்கிற தெருவின் பெயர், அத்தனையும் தெளிவாக ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்ரி டீடைல் about the present condition of Saul. சவுல் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறானோ அதை குறித்த சகல விவரங்களை இவ்வளவு விவரமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபோது ஒரு புள்ளி தகவல் கூட கொடுக்கவில்லை, போக சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை தன் மகனுக்கு பெண்பாக்க அனுப்பின போது, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னால் அனுப்புவார் என்று சொல்லி அனுப்பினான். கர்த்தரும் அனுப்பி நேராக கொண்டு போய் சேர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இங்கே சவுலுக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு தெளிவாக, வேறு யாருக்கும் போய் நேரம் வீணாக கூடாது, சவுலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்கிற அக்கறை உள்ள தேவன் சவுலின் நிகழ்கால நிலைமையை குறித்த அத்தனை விவரங்களையும் அல்லேலூயா ஆமென் சொல்ல கேட்கிறேன். தெரு, வீட்டுக்காரர் பெயர், இவனுடைய பெயர், இவன் இருக்கிற ஊரின் பெயர், அத்தனையும் சொல்லி அவன் பார்வை இல்லாது இருக்கிறான் என்பதையும் கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்வீர்களா? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவுதான். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை தர்சு பட்டணத்தான் என்று சொல்லும்போது அவன் எங்கே இருந்து வந்தவன் என்பதையும் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போய், அனனியா என்பவன்
தன் மேல் கை வைப்பான், அப்பொழுது அவனுக்கு பார்வை உண்டாகும் என்று சொல்லி சவுலுக்கு எதிர்காலத்தில் நடக்க போவதையும் கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் இருந்த பழமையை, ஊரை காண்பிக்கிறார். அவன் இருக்கும் நிலையை காண்பிக்கிறார். அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்பதையும் காண்பிக்கிறார். அதோடு நிறுத்தினாரா? 11வது வசனத்தின் கடைசி வாக்கியம், அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். He is praying now. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணப்பா, நான் உனக்கு தரிசனம் காமிக்கிறேனே, இந்த செகண்ட் அவன் என்ன செய்கிறான் அதுவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு பொறுப்புள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். திட்டமிட்டு அதை நிறைவேற்ற ஆளை தெரிந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி செயல்படுத்துவார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அந்த தேவன் யாருக்காக செயல்பட இறங்கி இருக்கிறாரோ அந்த நபரை குறித்த சகல விவரங்களையும் தெரிந்தவர். சகல என்றால் எது? என் கடந்த காலம், என் நிகழ்காலம், என் எதிர்காலம், இந்த மூன்றையும் அறிந்து தெளிவாய் வைத்திருக்கிற தேவன் தான் எனக்கு கொடுத்த தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக எனக்காக இன்னொருவரை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்க முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. இத்தனை விவரமும் உன்னை குறித்து அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் சவுலே. அந்த தேவன் உன்னை குறித்து இவ்வளவு விவரம் தெரிந்திருந்தால் நிச்சயமாகவே உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவருக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். தண்ணீர் மொண்டு கொண்டு வந்த சமாரிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் பேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று கடந்த காலத்தை சொன்னார். இருக்கும் நிலைமையை சொன்னார். இப்பொழுது உன்னோடு இருப்பவர் உன் கணவன் அல்ல என்று சொன்னார். வரப்போவதை சொன்னார். நீ கேட்டிருந்தால் உனக்கு ஜீவ தண்ணீர் கிடைத்திருக்கும் என்று எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் அனைத்தையும் அறிந்த ஒரு மேசியாவை ஹல்லேலூயா யோவான் 4ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். இந்த மாலையிலும் கர்த்தருடைய வேத பகுதியை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறவில்லையே என்று குழம்பியோ கலங்கியோ இருந்தால் பி கான்ஃபிடென்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய முக்காலங்களையும் அறிந்தவர். எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி திகைக்கிறேன், நாளைக்கு எப்படி ஆகும் என்பதை அறிந்த தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் சவுலோடு பேசும்போது, அவனை குறித்து சொல்லும்போது, தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். கேட்கவில்லை, கண்டான். ஆண்டவர் ஏன் அதை எழுத வேண்டும்? பார்க்க முடியாமல் பார்வை இழந்து இருக்கிறான். இதுவரை தன் கண் தனக்கு காண்பித்தவைகளை நம்பி செயல்பட்டு வந்தவன் எதையும் பார்க்க முடியாது இருக்கிறான். அவனோடு பேச வேண்டும். தமஸ்கு பாதையிலே சத்தமிட்டு அவனோடு பேசின தேவனுக்கு இப்பொழுதும் சத்தமிட்டு பேச தெரியும். தெரியுமா, தெரியாதா? நிச்சயம் தெரியும். அப்படி இருந்தும் சத்தமிட்டு பேசாமல் பார்க்க முடியாதிருக்கிறவனுக்கு ஞான கண்ணை திறந்து பார்க்க தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. தன் சரீர கண்களால் பார்க்க முடியவில்லை, தன் அகக்கண்களால் பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தரிசனம் தானே. ஏன் அனனியாவுக்கு சொன்னது போல் இவனுக்கு சொல்லக்கூடாது? ஏன் இவனுக்கு மட்டும் காண்பித்தார்? கண் தெரியவில்லை என்பதனால? ஏன் என்று சொல்கிறேன், சவுலே, இதுவரைக்கும் உன் கண்ணில் பார்த்ததை, உன் அறிவு உனக்கு சொன்னதை நிறைவேற்றினாய். இனிமேல் ஒரு வாழ்க்கை உனக்கு. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? உன் கண் சொல்வதையும் மூளை சொல்வதையும் அல்ல, நான் உனக்கு காண்பிப்பவைகளை நீ கடைப்பிடித்து நிறைவேற்றுவதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இது அவனுக்கு அழுத்தமாய் இருக்கிறது. அழுத்தமாய் இருந்ததினால் தான் கொரிந்தியர் நிருபத்திலே சொல்கிறான், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஆண்டவர் சவுலுக்கு எதை காண்பிக்கிறார்? அனனியா என்கிற பேர் உள்ள ஒரு ஆள் வருகிறார், ஒரு ஆண் வருகிறார். அனனியா என்ற அவருக்கு பேர். எதற்கு வருகிறார்? நீ பார்வை அடையும்படி வருகிறார்.
நீ பார்வையடைவதற்கு என்ன செய்வார்? உன்மேல் கைகளை வைப்பார். யார், எதற்கு, எப்படி என்கிற 3 கேள்விகளுக்கும் சொல்லாமலே ஆண்டவர் அந்த தரிசனத்தில் பதில் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியை கேட்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் அடைபட்டு இருப்பதைப் போல, வெகு நாட்களாய் மறைந்திருப்பதைப் போல, வழி தெரியாமல் இருக்கும் சூழ்நிலை இருந்தால் அதற்கு பரிகாரத்தை கொடுக்க யார், எப்படி, எதற்கு என்கிற விவரங்களை கர்த்தர் உங்கள் ஆவியிலே வெளிப்படுத்தி அதை நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆயத்தப்படுத்தும் ஒரு கர்த்தரை இன்று மாலையிலே நாம் தியானித்துக் கொண்டு நம்ப முடிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. சவுலுக்கு காண்பிக்கும் போதும் அவனுக்கு அனனியாவுக்கு சொல்லும் போதும் கர்த்தர் 2ஐ கோடிட்டு காண்பிக்கிறார். எனக்கு பிரச்சனை மட்டுமல்ல, எனக்கு பரிகாரமும் தெரியும். I not only know the problem, I clearly know the solution. Hallelujah. Amen. Amen. வாக்கை நிறைவேற்றுவார். Be confident. தெரிந்து யாரையும் பயன்படுத்துவார், ஆயத்தப்படுத்தி பயன்படுத்துவார். அவர் விரும்பும் விதத்திலே ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருக்கு be available. அவரை போன்றே எனக்கு செய்யும் என்று சொல்லாதிருங்க. ஆண்டவர் விரும்பும் விதத்தில் செய்ய அவருக்கு முழு உரிமை கொடுத்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய முக்காலங்களையும் அறிந்தவர், என் பிரச்சனையும் அதன் பரிகாரத்தையும் அறிந்தவர் ஒரு இருக்கிறபடியால் it is wise on my part to wait and let him have his way. ஹல்லேலூயா. நான் பொறுத்திருந்து ஆண்டவர் தாம் விரும்புவதை செய்ய நான் அமர்ந்திருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே, இந்த வேத பகுதியில் உம்மை நாங்கள் காண உதவி செய்கிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் உதவி செய்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். நீர் கவனத்தோடு செயல்படுத்துகிற தேவன், ஒரே முறையில் செயல்படுகிற தேவன் அல்ல. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேத பகுதியை அறிந்த நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களை நினைப்பூட்டுவீராக. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அனனியா என்கிற பேருள்ள ஒரு சீஷனை குறித்து காண்கிறோம். மனதில் கை வைத்து சொல்லுங்க. சவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சொல்லும்போது, ஸ்தேவான் கொல்லப்படும் போது ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் சவுலின் வாழ்க்கையில் அது முக்கியமாக நம் ஞாபகத்திற்கு வரும். பர்னபா அவனை சேர்த்து கொண்டு போனது ஞாபகத்திற்கு வரும். ஆனால் அனனியா என்கிற மனிதன் பலருக்கு தெரியவே தெரியாது. மிக பெரிய ஒரு மனிதனை சந்தித்து சுகமடையவும் அபிஷேகத்திற்குள் நடத்தவும் ஞானஸ்நானம் கொடுக்கவும் கர்த்தர் பயன்படுத்தின ஒரு மனிதன், சாதாரண மனிதன் அனனியா. ஆனால் அவனுடைய பெயர் இதற்கு பின்பு வேதத்தில் சொல்லப்படவில்லை. மிக முக்கியமான காரியம் செய்தவன். நாம இருந்தால் என்ன ஆண்டவரே, இவ்வளவு பிரபல்யமான ஆளு, இவ்வளவு பிரபல்யமான ஆளை சந்திக்க என்னை உபயோகப்படுத்தினீரே, என்னை அப்படியே ஒதுக்கி விட்டீரே கர்த்தாவே என்று மனுஷீகத்தில் நினைப்போம். ஆனால் அனனியாவின் வாழ்க்கையை நமக்கு சொல்வதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் யார் என்று அறியப்படுவதை விட என் மூலம் கர்த்தர் என்ன செய்தார் என்பது அறியப்படுவது மிக முக்கியம். அதோடு இன்னொரு வாசகத்தையும் சொல்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே, நீர் என் மூலமாக ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வதை விட ஒருவேளை ஒன்றுதான் செய்வீர் என்றாலும் சரி, அந்த ஒன்றும் சரித்திர முக்கியத்துவம் நிறைந்ததா இருக்க கர்த்தாவே செய்ய மாட்டீரா என்கிற ஏக்கத்தோடு அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவீரா. Lord, I should not be useless. Even if God would want to use only, Lord, use me for only one purpose, for one act. Let that act be of historic significance. கர்த்தரிடத்திலே அப்படி எதிர்பார்த்திருப்போமா? ஒரே காரியத்திற்கு என்னை பயன்படுத்தினாலும், ஒரே முறை நான் பயன்படுத்தினாலும் அது சரித்திர முக்கியத்துவமாக இருக்க எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமஸ்கு பட்டணத்திலே ஒரு சீஷன் இருந்தான். தமஸ்கு அவனுடைய ஊர். அந்த ஊரிலே சவுல் வந்திருந்தான். வெளியூரிலிருந்து ஏன் ஒருவனை பார்த்து கர்த்தர் கொடுக்கவில்லை?
இவனிடத்தில் கொடுத்தால் விலாசத்தை சீக்கிரம் கண்டுபிடிப்பான் என்று தெரிந்து அந்த ஊரில் இருக்கிற அவரை பார்த்து, நேர் தெரு தெரியுமில்ல, மவுண்ட் ரோடு, அங்கே போ, இந்த வீடு அந்த வீடு என்று சொல்லி எளிதில் கண்டுபிடிப்பதற்காக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் பயன்படுத்துவார் அனனியாவே. ஆனால் மனதில் வைத்துக்கொள், நீ எங்கே இப்பொழுது இருக்கிறாயோ உனக்கு அறிமுகமான இடத்தில் முதலாவது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன் சொந்த குடும்பத்தில், வேலை பார்க்கும் கம்பெனியில், படிக்கும் இடத்தில், பணியாற்றும் தொழிற்கூடத்தில், வாழும் சொந்த ஊரிலே அங்குதான் முதலாவது பயன்படுத்துவார். எருசலேமிலே பயன்படுத்துவார். ஆகவே என்னை பயன்படுத்தும் என்று அங்கு இங்கு என்று வேறு எந்த இடத்தையும் எதிர்நோக்காமல் நீங்கள் இருக்கும் இடத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த அர்ப்பணித்திருக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். God, second point, God use me where you have placed me now. நீர் இப்பொழுது என்னை வைத்திருக்கும் இடத்திலே பயன்படுத்துவீராக கர்த்தாவே. மூன்றாவது செய்ய வேண்டியது 11ஆம் வசனத்தின் கடைசியிலே பார்த்தோம். ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கும்போது, திடீரென நீர் பார்ப்பதா இருந்தால், அவன் கதை புஸ்தகம் வாசிக்கிறான், ஏதோ ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறான், வாட்ஸ்அப்பை நோண்டி கொண்டிருக்கிறான் இல்லாதபடி அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் நிலையில் என் வாழ்க்கை உம்மோடு தொடர்புடைய ஆவிக்குரிய நன்மை நிறைந்த வாழ்க்கையாக இருக்க கிருபை தாரும் என்று அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிற கர்த்தர் உண்டு. நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டு நிறைவேற்றுவார். அவர் விரும்பும் முறையிலேயே நிறைவேற்றுவார். தாம் அனைத்தும் அறிந்தவர் என்று விளங்க பண்ணும் நிலையிலே நிறைவேற்றுவார். அர்ப்பணத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? நமக்கும் தேவன் அதை செய்வாராக. கிருபையில் ஆண்டவரே, இந்த மாலை நீர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீருடைய வாக்கை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அனைவரை உணர்ந்து விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீர் மனிதர்களை பயன்படுத்துகிற ஆண்டவரே, அந்த மனிதர்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற அடிப்படையானது ஆயத்தம் ஆண்டவரே, அது எங்களை இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் பயன்படுத்துகிற மனிதர் விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது ஆண்டவரே. அதை ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பிரகாரமாய் நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே நிகழ்காலம் எதிர்காலம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ அறிந்தவராக இருக்கிறபடியால் உம்முடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் போல எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனனியா வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, அவன் ஒரே ஒரு முறை வெளிப்பட்டாலும் அது சரீரத்தில் ஆண்டவரே நீர் இடம் பிடித்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பயன்படுத்துகிற விதம் ஆண்டவரே, அது ஒரு முறையாய் பல முறையாக இருந்தாலும் ஆண்டவரே அது அங்கீகரிக்கப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே கர்த்தாவை விழிப்பாக இருக்க ஆண்டவரே, எப்போதும் எங்கள் நேரங்களை உம்மோடு செலவிடுவதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மையும் நிறைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தேவன் நிறைவேற்ற செயல்படுவதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless each and every one of you. Amen.